திமுகவோட அங்கம் வகித்த கூட்டணி கட்சிகள்லாம் இன்னைக்கு தாவேக பக்கம் போயிருக்காங்க. அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிறதுனாலே அது வெளியிலிருந்து ஆதரவுலாம் எடுத்துக்க முடியாது, அது கூட்டணி தான் அப்படின்னு குணசேகர சார் சொல்றாரு, அவருடைய கருத்து முன்வைக்கிறார். அப்படி பார்க்கும்போது இது திமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக பார்க்கலாமா? அப்படி இல்லாட்டி தனக்கான எண்ணிக்கையை உறுதிப்படுத்திக்கணும் அடுத்த 5 ஆண்டுகள், அப்படி என்றால் அமைச்சர்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கலாமா? சார், இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் நந்தகுமார் அண்ணன் ஒரு தகவலை சொன்னார். அது என்ன சொன்னார்னா, இந்த அதிமுக பிளவுக்கே காரணம் திமுக தான் அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்காரு. ஏன்னா அதிமுக பிளவுபட்டதுக்கு என்ன காரணம்னு ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. நீங்க ஆதரவு கேட்டீங்களா கேட்கலையான்றதை தாண்டி ஒரு எதிர்கோஷ்டி சார், அவங்க என்ன நோக்கத்துக்காக அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்றத அவங்க மனசாட்சிக்கே விட்டுறேன் சார். நான் அதுக்குள்ளேயே நான் போக விரும்பல. ஆனால் ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், பல ஆண்டுகால அரசியல்வாதியா இருந்தவர், நமக்கு மாறுபட்ட கருத்து இருந்தா கூட வயதில் மூத்தவர், இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது அவர் அசம்பிளில வணக்கம் சொல்லும் போது கூட திருப்பி எதிர் வணக்கம் செய்வதற்கு கூட நம்முடைய முதலமைச்சரா இருக்கிற விஜய் அவர்களால் முடியல. எல்லாருக்குமான தலைவரா இருக்காரு, எல்லாரும் தீய சக்தி வீட்டு கூட போய் கட்டி பிடிக்கிறாரு அப்படின்லாம் பேசுறாங்க இல்லையா? இப்ப ஆட்சி நிர்வாகம் என்பது அந்த தீய சக்தியினுடைய ஆதரவால் அவர்கள் கூட்டணியில வெற்றி பெற்றவர்களால் மட்டும்தான் இப்ப நடக்குது. அது இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா அந்த 25 பேரை சேர்க்கல. ஆனா இவர் மீது ஏன் நம்ம அந்த விஷயத்த முன்னாடி சொல்றோம்? அண்ணா சொன்னார்ல, எதுக்காக சொன்னார் அந்த வார்த்தைய? திமுக தான் உடைச்சுது சார். திமுக உடைச்சுது அப்படின்னா திமுக உடைத்த வீட்டுக்கு விரியான் சார் போறாரு. அப்ப எடப்பாடியில போய் பார்த்திருக்கணும். போய் டிவி சண்முகம் அவர்கள் தலைமையிலான அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் போறதுக்கு முன்னாடி சோஃபா போகுது. போன பிறகு இவர் அங்க எல்லாருக்கும் சால்வ போடுறாரு, பொக்கே கொடுக்குறாரு, மறுபடியும் வராரு. இதன் ஆதாயத்தை மறுநாள் சட்டமன்றத்துல புளோர்ல எடுத்துக்கிறாரு. முதல் நாள் சந்திக்கிறாரு, மறுநாள் அவர்களுடைய ஆதாயம் 25 பேர் ஓட்டு போடுறாங்க. அவங்களுடைய சார் அந்த சட்ட சிக்கல் சார். அது 25 பேர் அவங்க பதவியில இருப்பாங்களா, வெளியே போயிருவாங்களா, இவர் சொன்ன மாதிரி அவங்க விசில் சின்னத்தில் நிப்பாங்களா, அது அப்புறம் அது தனி வேற ஒரு விஷயம். அது சட்டப்படியான விஷயத்தை அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி பண்ண போறாரு. ஏதோ இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு போறாங்க, திமுகவும் அண்ணா திமுக ஒன்னா சேருது. யார் சொன்னது? திமுக தலைமை சொன்னிச்சா? அண்ணா திமுக தலைமை சொன்னிச்சா? ஆனாலும் ஊர்ல பேசுறதா எடுக்க முடியாது சார். நம்ம இங்க நடக்கிற நிகழ்வுகள்ல எல்லா இடங்களிலும் வரும்போது இப்படி ஒரு நரேட்டிவ, பொய் நரேட்டிவ கட் பண்ணி விட்டு முழுக்க ஆட்சி முழுக்க பொய் நரேட்டிவால் தான் நிறைஞ்சிருக்கு. இந்த 10 நாள் ஆட்சியிலையும் யாரோ பெத்த பிள்ளைக்கு பேர் வச்சுக்கிறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டுங்கிற மாடலா தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், இது 5 ஆண்டுகளுக்கு நீடிக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்க சார். 5 ஆண்டுகள் நீடிக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். அதற்கு முன்பாகவே இன்னைக்கு ஆட்சியில நாளைக்கு எங்க அண்ணன் வன்னியரசு அமைச்சராக போறாரு. அப்புறம் ஐயுஎம்எல் இருந்து ஒருத்தர் அமைச்சராக போறாரு. அவர்கள் கூட்டணியில போய் சேர போறாங்க. இது நாள் வரைக்கும் தேர்தலுக்கு முன்பாகவும் திருமாவளவன் அவர்கள் வேட்பாளரை அறிவிப்பதிலேயே பயங்கர தடுமாற்றத்தை காட்டினார். ஏன்னு தெரியாது நமக்கு. இதுவரை எந்த அரசியல் கட்சியும் நேரடியில வேட்பாளர் அறிவிச்சதே கிடையாது சார். நீங்களும் பல ஆண்டுகள் செய்தியாளராக இருக்கிறீங்க, ஊடகத்துல இருக்கீங்க. இங்க பேசிட்டு இருக்க எல்லாருக்கும் ஊடகத்துல அரசியல்ல பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்தவர்கள். அவர் எங்கிருந்து வேட்பாளரை அறிவித்தாருன்னே தெரியாது, என்ன காரணம் தெரியாது நமக்கு. அப்பத்திலிருந்தே நிறைய மாற்றங்களோடு வந்தவர். நேற்று வரை நான் அமைச்சரவையில பங்கெடுக்காது விசிகான்னு சொன்னாரு. இன்றைக்கு வருகிற தகவல் நாளை காலையில 10 மணிக்கு அவர் அமைச்சரவையில பங்கெடுக்கிறார். நல்லது, பங்கெடுக்கிற தப்பே கிடையாது. இப்ப எல்லாரும் சொல்றாங்க பாஜக வந்துரும் அதனால சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. சார், பாஜக வந்துரும் எவ்வளவு காலத்துக்கு சொல்லிட்டே இருப்பீங்க? இப்போதும் நான் சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன், இப்போது ஆள்வது விஜய் அல்ல, பாஜகவுடைய ஆட்சியோடு ஆளுமையோடு தான் நடக்குது சார். பிஎம்ஸ்டிக்கு என்ன பதில் சொல்ல? பாஜக ஆதரவோட நடக்குது அப்படின்னா காங்கிரஸ் அவங்க பக்கம் போறாங்கல்ல சார். ராகுல் காந்தி தெரியாம காங்கிரஸை கணக்கில் எடுக்க முடியாது சார். சார், இன்றைக்கு காங்கிரஸை கணக்கில் எடுக்க முடியாது. நீங்க நாளை வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இதே நிலைப்பாட்டை விஜய் அவர்கள் கொண்டு போவாரா? அவர் என்ன செய்ய போறாரு? இப்ப என்னன்னா, சமூக நீதி, சமத்துவம், அனைவரும் சமம், சம உரிமை அப்படின்னு பேசக்கூடிய முற்போக்காளர்கள் நீங்களும் ஒருத்தர். நீங்களும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். இங்க எல்லாரும் சமம், சமூக நீதி, சமத்துவம், சம உரிமை அப்படிங்கிறத நீங்களும் சொல்றீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பும் உங்களுடைய கருத்தும் அதுதான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு அவர் விசிகாவுக்கா இருக்கட்டும், இல்ல ஐயுஎம்எல்லா இருக்கட்டும், இவர்களுக்கு அமைச்சர்களை பங்கு கொடுக்காவிட்டாலும் கூட அவங்க எதுவும் கேட்க போறது கிடையாது. அவங்க பாஜக உள்ள வந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் மட்டும் தான் சப்போர்ட்னு சொன்னாங்க. அமைச்சர்கள் பங்கு கொடுக்காட்டியும் கூட அவங்க எதுவும் கேட்க போறது கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இங்க ஒரு அதிகார பகிர்வு கொடுக்கறது வரவேற்கக்கூடிய ஒன்று தானே சார்?
சார் அதிகார பகிர்வு கொடுக்கறதோ வரவேற்கிறத பத்தி நான் எதுவும் சொல்லல சார். அதிகார பகிர்வு கொடுக்கலாம், தப்பு இல்ல. ஏன்னா அது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டுகள் 59 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட மாற்றங்களை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சந்திச்சிருக்கிறது. தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அதை எதுவுமே குறைய சொல்லவே இல்லை. நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் செய்தியாளரா நான் இத்தனை ஆண்டுகள் நான் பார்த்து கடந்து வந்த சூழ்நிலையில இன்றைக்கு இவருடைய ஆட்சியினுடைய நிர்வாகம் வந்து இவர் என்ன முடிவெடுக்க போகிறார். ஏன்னா இதுவரைக்கும் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டு எந்த மாநிலத்திலுமே இதுவரை தான் என்ன செய்ய போறேன்றத ஒரு முதலமைச்சர் மீடியா முன்னாடி அட்ரஸும் பண்ணல. தான் யார் என்பதையும் அவர் அட்ரஸ் பண்ணல. அவர் என்ன இப்ப அரசு ஊழியரா மாறிட்டார் போல இருக்கு. ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. காலையில வீட்டுல இருந்து 9 மணிக்கு கிளம்பி வரார், அவரே உட்கார்ந்து சாப்பிடுறாரு, அப்புறம் 5 மணிக்கு ஆபீஸ் டியூட்டி முடிஞ்ச மாதிரி போறார். சார் முதலமைச்சருக்கு அது வேலை கிடையாது சார். அவர் எங்க வேணா போலாம், ஆய்வு நடத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். ஏன் இப்படி ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஒரு அமைச்சர்களுக்கு தவறான முன்னுதாரணம். இப்ப சார் கடியெடுத்தவங்க தண்டல்காரன் ஆயிட்டான். யார் யாரோ ஆய்வுக்கு போறாங்க. நீங்க எத்தனை வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் யார் அதிகாரம் கொடுத்தது? ஒரு பெண்மணி போறாங்க, அவங்க டாக்டரே கிடையாது. ஏற்கனவே அந்த அம்மா கரூர் விஷயத்துல பொய் பரப்பி சிக்கியவர்கள், வழக்குல சிக்கியவர்கள். அந்த அம்மா போய் அரசு மருத்துவமனையில் ஆய்வு நடத்துறாங்க. அவங்க வாகனத்துல டாக்டர்னு போட்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மா டாக்டரே கிடையாது. இப்படி ஏராளமான பொய்யை நம்ம சொல்ல முடியும். ஆனால் இதையெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல முதலமைச்சரா உட்கார்ந்துருக்காரு. நான் இப்ப வந்து அவரை குறித்து எந்த விமர்சனம் வைக்க மாட்டேன். ஏன்னா இப்ப இன்னைக்குதான் அந்த அமைச்சரவை விரிவாக்கம் நடந்திருக்குது. எல்லா அமைச்சர்களும் இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த அமைச்சர்கள் ஏன்னா இனிமே வந்து விஜய் பேச முடியாது சார். எல்லா அமைச்சரும் பொறுப்பாவாங்க. அப்ப அரசு நிர்வாகம் என்பது இத்தனை அமைச்சர்களை கட்டி இழுத்து போகிற தலைவனாக விஜய் என்ன பண்ண போறார், அதுதான் நான் பாத்துட்டு இருக்கேன். அதுதான் நாட்டு மக்களும் பாத்துட்டு இருக்காங்க. இந்த 10 நாள்லயே ஏராளமான விஷயங்கள் அவங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்களோ அவங்களுக்கு எதிராக திரும்புது. பூமரங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூமரங் விளையாட்டு திரும்பி வரும். இது ரீல்ஸ் ஆட்சியா இருக்கு. அதே ரீல்ஸ்லயே இவங்க விழுந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த 5 ஆண்டுகள் அறைக்குள்ள ஒருத்தர் வந்து வீடியோ எடுக்கிறார் சார். எப்படி அனுமதிக்கிறாங்க? ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரீல்ஸ் எடுக்கிறாங்க, அப்ப அனுமதிக்கிறார் முதலமைச்சர்னா இது ரீல்ஸ் ஆட்சியா ரியல் ஆட்சியா? நீ எவ்வளவு காலத்துக்கு இதுல ஓட்டுவீங்க? எல்லா அமைச்சர்களும் எல்லா எம்எல்ஏக்களும் கையில மைக்கோட ஒரு கேமராமேனோட போயிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? இல்ல சார், இப்போ அடுத்த 5 ஆண்டுகள் பேசணும் சார். கூட்டணி அரசு அமைச்சிருக்காங்க, பேசுங்க, நிறைய வேணாம்னு சொல்லல. ஆனா போய் பரப்பாதீங்க. இப்ப சமீபத்துல இல்ல இன்னும் ஒன்னே முடிச்சிடுறேன். சமீபத்துல வாகனங்களை திறந்து வச்சார். பொலிரோ வாகனத்தை ஓட்டுனார் ஒரு செய்தி வந்துச்சு. அதற்கு ஒரு பெரிய பொய் கட்டமைக்கிறாங்க. திமுக ஆட்சி காலத்துல இத்தனை கோடியில கார் வாங்கினாங்க. ஆனால் பாத்தீங்களா முதலமைச்சர்கள் வந்து இவ்வளவு குறைவான தொகையில கார் வாங்கிட்டாருன்னு. சார் 2 கார் வித்தியாசம். கார் வச்சுக்கிறவங்களுக்கு அந்த உண்மை தெரியும். அந்த போலீஸுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிங்க பெண்கள் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாரு பாருங்க, அந்த வாகனங்களோட விலை ஜாஸ்தி, இந்த பொலிரோ வாகனத்தோட விலை கம்மி. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் கொடுங்க சார். நம்ம பிரேக் போயிட்டு வரலாம். ஒரே ஒரு கேள்வி மட்டும். இப்போ கூட்டணி அரசு அமைக்கிறாங்க சார். அடுத்த 5 ஆண்டுகள் சிக்கலாக இருக்குமா, இல்ல நெருக்கடி இருக்குமா, இல்ல ஸ்மூத்தா போகுமா அப்படிங்கிறது பிரதான எதிர்பார்ப்பு கேள்வியா இருக்கு. வெறும் எண்ணிக்கையில மட்டும் சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னும் போது அவங்க அதிக டிமாண்ட் கோரிக்கை வைப்பாங்க, அல்லது தாவேக்கு அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு முட்டுக்கட்டை போடுவாங்க, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போ உடனே வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கும், சிக்கலா இருக்கும். ஆனா அமைச்சரவையில அவங்க பங்கு பெறாங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு அந்த எண்ணிக்கையை உறுதிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது அடுத்த 5 ஆண்டுகள் சிக்கலிடம் போறதுக்கு இது வழிவகுக்கும் இல்லையா? சிக்கல் நீங்க சொல்றீங்கல்ல? இல்ல ஆக்சுவலா அப்படி இல்ல சார். அப்படி ஒரு முடிவு எடுத்தா கூட இங்க வந்து யார் உள்ள வர்றாங்க? விசிகா தான் உள்ள வருது, ஐயுஎம்எல் உள்ள வராங்க. வெளியில இருந்து இப்ப கம்யூனிஸ்டுகள் அவங்க 4 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க சார். இப்ப இவர்களுக்கு இப்ப அண்ணன் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், பாத்தீங்களா அசம்பிளில 144 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு. அந்த 144 பேர்ல 25 பேர் ஏன்டா ஓட்டு போட்டோம்? இப்ப அவங்க கட்சி பதவி போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ பதவி நிக்குமா நிக்காத? ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய சட்ட விதிகள் இருக்கு, முன்னுதாரணங்கள் இருக்கு. திப்பு சோழன் வழக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இங்க நீங்க ஏன் நார்த்துக்கெல்லாம் போகாதீங்க. தமிழ்நாட்டிலே 18 எம்எல்ஏ பதவியை பறிச்சவங்க தான். இங்க ஏற்கனவே நமக்கு அந்த உதாரணங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி வந்து கட்சியினுடைய பொறுப்பாளருக்கு மீறி நீங்க வந்து வாக்களித்தால் அவங்களுடைய பதவி தப்புமான்றது அப்படியே ஒருவேளை நடந்தாலும் நான் இன்னொன்னு சொல்றேன் சார். இப்ப 25 பேருடைய பதவி காலியானாலும் விஜய் பெரிதாக கவலைப்பட மாட்டார், அவர் சந்தோஷப்படுவார். ஏன்னா அந்த 25 இடத்துல விசில் சின்னம் அவரை தாண்டி இப்ப இவங்க ஜெயிச்சிருக்காங்க அதிமுக, அவங்களை எதிர்த்து விசில் நின்றுக்கும்ல, அவர்கள் மீண்டும் தோத்து போனவங்க மறுபடியும் சீட்டு கேட்பாங்களா? அப்ப தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு தான் வாய்ப்பு வழங்க வர தவிர இங்க வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தவர்களுக்கு திருப்பி சீட்டு கொடுத்து அவங்களை வெற்றி பெற வச்சு அவங்களை கட்சியில சேர்த்து அது அப்படி அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய நம்பிக்கை இல்ல. அது நடப்பதற்கான வாய்ப்பு இல்ல சார். உங்களுடைய கருத்து இறுதியா சார், நம்ம வீச்சு முடிக்கலாம், நேரம் இல்லை சார். இப்ப சொன்னாங்க ஸ்ரீரங்கம்
அவர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மோடய உட்கார்ந்து பேசினவர் தான். நிறைய நேரங்கள்ல உட்கார்ந்து அவரோட இந்த மாதிரி விவாதங்கள்லாம் கலந்துகிட்டு இருக்கிறேன். அவர் இன்றைக்கு அமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்ட பிறகு அவர் பேசிய ஒரு வார்த்தை மட்டும் நான் இங்க பதிவு பண்ணிட்டு என்னோட கருத்தை முடிச்சுக்கிறேன். என்ன சொன்னார் தெரியுமா? சட்டசபையில வந்து முதியோர் இல்லமா இருந்துச்சு, இப்போ இளைஞர்கள் கூடாரமா மாறி போச்சு. அது என்ன வார்த்தைன்னு எனக்கு புரியல சார். எனக்கு புரியல. ஏன்னா முதலமைச்சரா இருக்கிற விஜய் அவர்களுக்கு 52 வயசு தாண்டிடுச்சு, அவர் இளைஞரா? செங்கோட்டையன் 70 வயசு தாண்டிட்டார், அவர் இளைஞரா? துஷியானதுக்கு என்ன வயசு? ஆக அதுதான் சொல்றது, ஒரு அனுபவம் என்பது. அவர் வந்து நான் அடிக்கடி தம்பின்னு தான் கூப்பிடுவேன். அமைச்சர் ஆயிட்டாலும் அவர் எனக்கு தம்பி தான். ஆனாலும் பேசும்போது எதை சொல்லணும், இப்ப அவர் வந்து எந்த சமூகத்து பின்னணியில வந்திருக்காரு, அவரிடம் மீண்டும் அறநிலைத்துறை போயிருக்கு. அடித்தட்டு மக்கள்லாம் ஏற்கனவே போராடி பெற்ற விஷயத்தை மீண்டும் அவர் வந்து திருப்பி கொடுத்துருவாரு. நிறைய சிக்கலை சந்திக்கும். யார்கிட்ட கொடுக்கணும், எந்த பதவி யார்கிட்ட இருக்கு? இப்ப நிதித்துறை வந்திருக்கு சார். நிதித்துறை மீது அந்த மரியவல்சன் மீது இன்னைக்கு இணையம் முழுக்க பெரிய வீடியோ ஒண்ணு போயிட்டு இருக்கு. அவர் அவ்வளவு காட்டுமிராணித்தனமா வீடு பூந்து அடிச்சிருக்காருன்னு நான் சொல்லல. இத ஆதாரத்தோடு வந்திருக்கு. அவங்ககிட்ட ஏன் கொடுங்க? அப்போ உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கு. அவருடைய கல்லூரியில நீங்க மீட்டிங் போட்டிருக்கீங்க, பழைய கணக்கை தீர்க்க வேண்டி இருக்கு. ஒரு மூத்த அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு குறைய புடுங்கி கொடுக்குறீங்கன்னா அப்படி தர வேண்டிய அழுத்தம் என்ன? அப்ப யார் கட்டுப்பாட்ட தாவேக்காய் செயல்படுது? இப்ப விஜய் கட்டுப்பாடு இல்லையா? அது இது ஏராளமான கேள்விகள் வரும். 10 நாள் தான் ஆயிருக்கு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. 10 நாள்ல கிட்டத்தட்ட 30 மரணங்கள் நடந்திருக்கு, கொலை நடந்திருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சார்.